அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஆரம்பிக்கலாங்களா? ஓவர் பாசம் உடம்புக்கு ஆகாது. ஓவர் பாசம் உடம்புக்கு ஆகாது. அடங்கம்மால முடி கொட்டுதுன்னா இதை பண்ணு அதை பண்ணி ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. முடியல. நல்ல டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன் மருமகளுக்கு. அதெல்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. ஓ, டைம் இல்ல. கிரிஞ்ச் பதுமை. யார் அந்த கிரிஞ்ச் பதுமை? அது நானு. என்னமா அவார்டு வாங்க வர மாதிரி வரீங்க? ஏங்க என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? சார் இதான் சார் ஃபர்ஸ்ட் கொடுக்குறா. ஓ, அவள்கிட்ட இருந்து ஒரு பொருளும் வாங்க முடியாது. எவ்வளோ நாள் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது. எனக்கு வந்து என்னன்னா முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கணும்னு அவங்க கூட இருக்கணும்னு ஆசை. பட் இருக்க முடியல. ஏன்? அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சிருக்காங்களோ என்னமோ. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? குழந்தையோட பிறந்த வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், 8 மணிக்கு எந்திரிச்சு உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்கல்ல. அப்ப அதான் என்ன செய்யறாங்க? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அதை கூட திட்டினதே கிடையாது. சன் மூலமா அந்த டாபிக்ஸ் வரும், இங்க டைரக்டா வராது. இல்ல அது சரி, சொல்றதுக்கு நீங்க முடிச்சிருக்கணும்ல. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. Be my gossip partner. Why? லைஃப் லாங் இருக்கணும், எப்பயுமே இதே மாதிரி இருக்கணும். அங்க என்னடா குசு குசுன்னு? gossip இருக்குல்ல, இப்ப இருக்கு. இதுவே பத்தலையா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஓவர் பாசம் உடம்புக்கு ஆகாது. அது போச்சு, வேற ஆப்ஷன் இல்ல சார், அதுதான் சூட். எனக்கு அந்த சாரி தான் எனக்கு வேணும். டென்ஷன் ஆயிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி பண்ணுங்க அது பாசமா தான் சொல்றாங்க. ஒரே வெறுப்பா இருக்குடா. என்னமா ஸ்வீட்டஸ்ட் டார்ச்சரா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. மாமியார் கீழே வந்துட்டாங்கம்மா, நீங்க வாங்க. கைதறது யாருப்பா? உங்க பையனா? நினைச்சேன் அவன் ரொம்ப நாளா வெயிட் பண்றான் போட்டு இருக்கு. தம்பி இன்னைக்கு தீத்துறோம்டா, வெயிட் பண்ணு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நீ யாரு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது ஊருக்கே தெரியும். உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. ஏன்? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. பயம்லாம் இல்ல, லைட்டா. ரொம்ப சீக்கிரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அதனால பேசுறதுனால அது முன்னாடியே ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. அதான் பிரச்சனையா இருக்குது. அதான் பிரச்சனையே. அது வந்து அப்புறமா தான் தெரியுது அந்த மாதிரி ஏந்திரவே மாட்டுது. என்ன பண்றது? எந்திரிச்சாவது சொல்லி கொடுக்க. நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. ஆக்சுவலி நான் வந்து ஸ்லீப்பிங் பியூட்டி. எனக்கு வந்து நைட்டு தூக்கம் வராது. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். லேட்டா எந்திரிக்கிறதா என்ன அழகா சொல்றது பாருங்க. தூங்கு மூஞ்சிமா அதுக்கு பேரு. தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார். அழகிய இம்சை. அழகிய இம்சை. ஆக்சுவலா அங்க இருந்தப்போ ரொம்ப என்ன செல்லம் கொடுத்து எடுத்து வச்சுட்டாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இப்ப அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில சீக்கிரம் எழுச்சிக்கணும், சாரி கட்டி விட யாருமே இல்ல. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. மாமியார் வீட்டுல இருந்து கலா இருக்கேன், அம்மா வீட்டுக்கு வந்தா கஷ்டமா இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. தூங்குனா எந்திரிக்கலாம், எழுப்பில விட மாட்டாங்க. எவ்வளவு நேரம் தூங்குறியோ தூங்கிக்கோ. என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அவங்களுக்கு என் மேல ஏதாவது கோவம், ஏதோ ஒரு மன கஷ்டம்னா எல்லா வேலையும், வீட்டுல இருக்க எல்லா வேலையும் இழுத்து செய்வாங்க. சிறப்பான ஆள் நீ. மறுநாள் உடம்பு சரியில்லாம போகும். அப்போ எனக்கு ஒரு கில்ட்டா இருக்கும். சோதிக்காதீங்க. ஹாப்பியா தூங்கட்டும், நினைச்சப்ப எந்திரிச்சுக்கட்டும் நினைச்சு அவங்க எல்லாத்தையும் செய்யறாங்களா? எல்லாம் ஒண்ணு நான் நம்பிக்கிட்டு இல்ல அப்படின்னு செஞ்சு காட்டுறாங்களா? ரெண்டும் வச்சுக்கலாம். இப்ப ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா? நீங்க அந்த பக்கம் திரும்புங்களேன், நம்ம பேசவே வேண்டாம், நீங்க திரும்புங்க. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. என்ன தெரிகிறது? அம்மா என்னமா இது, கொஞ்சம் நியாயமா நடந்துக்கங்கம்மா. வெக்கமா இல்ல? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ப்ளூ கலர்
டியூஸ்டே ரெட் கலர், வெனஸ்டே ஒரு கலர், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஃப்ரைடே ரெட் கலர் தான் போடணும். ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு கலர் போட்டு, ஆனால் என்ன மட்டும் ரெட்டு போட்டுக்கோமான்னு வாங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலர்லாம் வச்சுருக்காங்களா? இல்லை, எதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலர்? சார் நவகிரகம் 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? ஒன்னாவது குறைஞ்சபட்சம் துப்பட்டால ரெட்டை வச்சுட்டு ரெட்டுன்னு சொல்லுது. அந்த அம்மா இந்த பச்சை கலருக்குள்ள ஒயிட் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க பாருங்க. எல்லாம் ஃபேமிலியே பரபரப்பா கிளம்பிட்டே இருப்போம். பட் அவங்க மட்டும் பர்ஃபெக்ட்டா எல்லாமே இருந்தா தான் கிளம்புவாங்க. எல்லாம் ஒன்னால மாமியார் நெயில் ஷேப் பண்ணிட்டு அதுக்கு மேட்சா நெயில் பாலிஷ் வைப்பாங்க சார். ஏன் இப்போ உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே. சீமந்தம் இப்போ ரீசெண்டாக நடந்தது. மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை வச்சு நான் மெஹந்திலாம் போட்டேன். எனக்கு காம்படிஷனா அவங்க இன்னொரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை வச்சு அவங்க வந்து மெஹந்தி போட்டுக்கிட்டாங்க சார். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? ஸோ அவங்க எங்க இருக்குது உங்களுக்கு சில இடத்துல அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுதா? Uncomfortable இல்லைனாலும் ஒரு சின்ன இது நம்ம ஏஜ்ல தெரியுறோமோ அப்படின்ற ஒரு சின்ன லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான் ஃபீலிங். அதுக்கு நான் என்ன சார் பண்றது? நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இப்போ மாமியார் செய்யற வேலையெல்லாம் மருமகளும் செய்யலாமே சார், போட்டி போட்டுட்டு ஏன் அதை மட்டும் விடுறாங்க? பிள்ளையை பார்த்துக்கிறாங்க, வீட்டை பார்த்துக்கிறாங்க, சமையல் செய்கிறாங்க. அதில் மட்டும் இளமை இருக்கணும். ஆனால் தோற்றத்திலும் அழகுபடுத்தி கொள்ளலும் இளமையாக இருந்து விடக்கூடாது. நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வந்து பேப்பர் மாதிரி இருந்தாதான் எங்க பையன் சாப்பிடுவான். அதை ஊத்த கத்துக்கலாம்ல. நான் நினைச்சா பண்ணலாம், ஏன் இந்த மாதிரி செஞ்சாலும் அவர் சாப்பிட்டுட்டுமே. ஆனா பண்ண மாட்டேன். நீங்க வந்து சமைச்சீங்கன்னா அவர் இன்னும் ஒரு சாதம் கூட சாப்பிட்றாரு, நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவான். உன் டெக்னிக் எனக்கு பிடிச்சிருக்குமா? தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? இல்ல சார், உண்மையிலே சொல்ல போனா அது டெக்னிக் தான் சார். வந்த உடனே புரியுதா என்னன்னு? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. நாங்க 30 வருஷமா அந்த கிச்சன்ல நாங்க எங்க ராஜ்யம், நாங்க ராணி மாரி இருந்துட்டோம். ஏன் இப்படி பாக்குறாரு? எங்களை ஒதுக்கிடுவாங்கன்னுட்டு அந்த இது விட்டு கொடுக்க எங்களுக்கு மனசு இல்ல. பயப்படுறியா குமார்? நீங்களும் உங்க மருமகளும் நல்லா ஒத்துமையா இருக்கீங்க இல்லையா? இல்ல சார். இல்ல, இந்த அவமானம் உனக்கு தேவையா? அது பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. நான் சும்மாவாவது இருந்திருப்பேன். தோத்துக்கிட்டு இருக்கீடா. எனக்கு கோவமா வரும். ஏன் ஆம்பளை புள்ள நீ போய் அங்க நிக்கிற. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? இதுதான் நான் சொல்ல வரேன். இதுதான் பழைய மாமியாரோட மனநிலை. ஐயோ அப்படி சொல்லாத சார். நான் டை அடிக்க மாட்டேன் சார். அந்த மருதாணி பவுடர் அதுதான் டை. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஏன் சார் டை அடிச்சா தப்பா? மாமியார்னா வெள்ளை முடியோட தான் இருக்கணுமா? இது ஒரு நல்ல கேள்வி. அதானே, இது என்ன ரூலு? பதில சொல்றா. மாமியார்னே வயசானால் மாதிரியே இருக்கணும். ஆமா அப்படிதான் இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதானே உலக வழக்கம். ஃப்ரீயா வெளியில போக முடியல. என் குழந்தைய பாத்துக்கணும். நீ இப்படி வெளியே போயிட்டா குழந்தைய யார் பாத்துக்குது? வீட்டோட முடக்கி போடுறாங்க. முடக்கிறாங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். அப்புறம் எங்கன்னா ஒரு டூர் போறோம், ஒரு பிளான் பண்றோம். நம்ம ஒரு இடம் சொன்னா இவங்க அது வேண்டாம் ஆண்டி இது போலாம் அப்படின்னு சொல்றாங்க. பையனும் அதை தான் கேக்குறான். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். உங்களுக்கு உண்மையில எங்கெல்லாம் போகணும்னு ஆசை? எனக்கு ஸ்விம்மிங் பூல் போகணும், ஃபால்ஸ் போகணும், இந்த தண்ணிலாம் போகுது சார், தீம் பார்க், அங்கெல்லாம் போகணும்னு ஆசை. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நீங்க ஒரு பிள்ளைய கையில கொடுத்துட்டு நீங்க பொலிட்டீஷியனா இருந்தால கேர்டேக்கரா மாத்திட்டு போறீங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? வேற என்ன கேட்டா கொஞ்சம் ஓவரா இருக்குமோன்னு கேக்குறது இல்ல. ஐலைனர் இன்ன வரைக்கும் அது மட்டும் தான் அவகிட்ட கேட்கல, மீதி எல்லாமே கேக்குறதுதான். விட்டு வைக்கல அந்த குரங்கு. அந்த தொகுதி வாக்காளருக்கு நான் சொல்ல விரும்புவது என்ன என்றால், ஐலைனர் போட்டாலும் உங்கள் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன். நக்கல்யா அவனுக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.